ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது அரசு மேல்மட்டத்தில் குடியரசுத் தலைவர் மட்டத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் அதிகாரிகள் எல்லாம் பழைய அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். முந்தைய பழைய ஆட்சி காலத்துல மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்துல ரணில் விக்ரமசிங்கே அவருடைய ஆட்சி காலத்துல எந்த அதிகாரிகள் இருந்தார்களோ அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நான் முன்பு சொன்ன மாதிரி ஆட்சி மாறிட்டு ஆனா காட்சியை அவர்கள் மாற்ற மாட்டார். இது ஒரு எழுதாத சட்டம். திருவண்ணாமலையில அண்மையில கடற்கரையில புத்தர் சிலை வைத்து கூட எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசினாருன்னு நீங்க கேள்வி பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சி தலைவர் பேசியதை பார்த்தேன். அந்த எதிர்கட்சி தலைவரை ஆதரிக்காதவர்களே உங்களுடைய கட்சியிலிருந்து விளக்கம் கோரி கடிதம் எழுதுகிறது. உங்களுடைய கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கின்றது? நீங்க கட்சி தலைவர் அதை பற்றி பேச வேணும். கட்சிக்கு தலைமை இருக்கின்றதா ஐயா? தலைமை வழக்குல இருக்குது. தலைவர் தெரிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்குல இருக்குது. நீங்கள் அறிஞ்சதை நான் புதுசா சொன்னதை விட கடந்த 2 ஆண்டுகளாக வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்போது மக்களுடைய பெரும் அடையாளமாகவும் மக்களுடைய ஒரு சுபீட்சமாகவும் இருந்த தமிழரசு கட்சி எங்கு செல்ல போகிறது, என்ன செய்ய போகின்றது, எப்படி பயணிக்க போகின்றது? இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சரசரப்பு விரைவில் முடிந்து ஒரு நிலையான தலைமைத்துவம் வருமென்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்ல வேணும். அப்படி அந்த கட்சி முடக்கத்தோடு தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்குமா, அல்லது எவ்வாறான வகையில் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் தமிழரசு கட்சியால்? அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வருமென்று நம்புறேன். விரைவுக்கு வந்தால் புதிய தெரிவு நடைபெறும். அது தெரிவு செய்யப்படுறவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்கிறது. இனிமேல் ஒரு கதையும் கதைக்க முடியாது. கதைச்சா மக்கள் மத்தியில இருந்து அந்நியப்பட்டு போக வேண்டிய சூழல் வரும் எல்லாருக்கும் தெரியுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதற்கு முன்னைய முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று இடம்பெற்ற போது நீங்களும் முன்னாள் செயலாளர் துரை ராஜசிங்கமும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் இந்த தோல்விக்கான காரணம் தொடர்பில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தி இருந்தீர்கள் அல்லவா? அது கட்சியிடம் சமர்ப்பித்தீர்களா? சமர்ப்பித்தோம். அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடவடிக்கை எதுவும் எடுத்ததா எனக்கு தெரியவில்லை. ஆனா நாங்கள் அறிக்கையை அவர்கள் சொன்ன மாதிரி 3 மாத காலத்துக்குள்ள கொடுத்துட்டோம். அப்பொழுது சம்பந்தனையா சொன்னவர் இப்படி ஒரு அறிக்கையை ஒரு குழுவை நியமிச்சு இந்த அறிக்கை செயல்படுறது இதான் முதலாவது முறை என்றால் அது பிறகு ஒன்றும் செயல்படுத்தின மாதிரி எனக்கு தெரியவில்லை. அந்த தோல்விக்கு காரணம் சுமந்திரனும் ஒருவர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கணிசமான இடங்களில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கை வெளிவரவில்லை, அதில் உண்மை இருக்கின்றதா? அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் படிச்சு பார்க்கலாம்.